வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ எலிமினேஷன் நடக்க போகுது. ஸோ யார் வெளியே போகிறான்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ரஞ்சித் தான் வெளியே போயிருக்காரு அப்படின்னு. ஸோ பார்க்கலாம். சேதுபதி வந்தோடனே என்ன எல்லோரும் கை தட்டுறீங்க? உங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே. உள்ளே இருக்கிறவங்க யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறவங்க வெளியே வரணும்னு ஆர்வமாக கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து ஆடியன்ஸை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ளே இருக்கிறவங்க ஒழுங்காக விளாட்லைன்னா நாங்கள் கை தட்டி சிரித்து தானே வர வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ஆடியன்ஸ்கிட்ட இருந்து. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து உள்ளே இருக்கிறவங்கள்ட்டையும் கேட்குறாரு விஜய் சேதுபதி, யார் வெளியே வர்றதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ சௌந்தர்யாலாம் அப்படி வாயில் கையை வைக்கிறாங்க, ஐயோ யாரோ ஒருத்தவங்க வெளியே போக போகிறாங்களே அப்படின்னு. ஸோ இன்னொன்று ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாரு, சண்டை போடாதீங்கன்னு வார வாரம் சொன்னால் திருப்பி சண்டை போட்டு திருப்பி ஃப்ரெண்டாகவே போய் சேர்றீங்களே அப்படின்னு. ஸோ என்ன யாரை சொல்கிறாரு? ரஞ்சித்தை சொல்கிறாரா, ராயனை சொல்கிறாரா, என்னன்னே தெரியல. யாரையா இன்றைக்கி எலிமினேட் ஆக போகிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் சொன்னாங்க. ஒருவேளை 2 பேராக இருந்தால் ராயனாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கோ என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்டில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை வச்சு செய்யன்னு செஞ்சுருக்காரு. ஸோ அன்சிதாவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பயஸ்டாக ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ ஜாக்லின் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லி போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரோமோவில் முத்துக்குமரனை வச்சு செஞ்சுருக்காரு. முத்துக்குமரா, மிஸ்டர் கிரேட் மேன் முத்துக்குமரன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த ப்ரோமோ 2வே. ஸோ அதில் முத்துக்குமரன் எழுந்திரிச்சு அவருடைய அந்த கில்ட்டினஸ் வந்து புரியுது. அவருக்கு வந்து அந்த ஃபேஸில் வந்து அந்த கில்ட்டி இருக்குது. ஸோ ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. ஸோ அது அன்றைக்கி தப்பு பண்ணதுலேருந்தே அவர் சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்கார். பிக் பாஸ் அவர் மனசு இறங்கவே இல்லை. ஸோ அவர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணது வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கா, நீங்கள் பண்ண தப்புக்காக யார் இப்போ தண்டனை அனுபவிக்கிறா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் காமிக்கிறாரு. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஐ திங்க் விஜய் சேதுபதி முன்னாடி கேப்டன்ஷிப் டாஸ்க் நடக்குமோ அப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஒரு சிம்டம்ஸ் தோணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. நேற்று ஃபுல்லாக அன்சிதாவை வச்சு செஞ்சாருங்க. ஆனால் அன்சிதா வந்து ஒரு கேரக்டரை வந்து மாற்றிக்கிறணும். என்ன அப்படின்னா, இந்த வெஞ்சன்ஸை வந்து வெளியே எடுத்து விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சரி மேலேயா இருக்கட்டும், ஜாக்லின் மேலேயா இருக்கட்டும், மித்தவங்கள்ட்ட இருந்தாலும் அது வந்து வெளியே அவ்வளோவா காமிச்சிக்கிற மாட்டாங்க. ஆனால் அன்சிதாட்டு வெஞ்சன்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வெளியே கொட்டி தீர்த்துடுறாங்க ஸோ அந்த டாஸ்கில். ஸோ அதை வெளியே எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிவாங்க. அவங்கள்ட்டையும் நல்ல குணங்கள்லாம் இருக்குது. எல்லாமே அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க கேம் விளாடும்போது அவங்களும் கேம் விளாடுறாங்க அப்படின்னு தான் நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா ஜாக்லின் ஆல்சோ டூயிங் சம்திங் அண்ட் மஞ்சரி ஆல்சோ முத்துவோடு இருக்காங்க. முத்து ஜாக்லின் மஞ்சரியோடு இருக்காங்க. செங்கட் பார்த்திங்கன்னா அருண் விஷால். ஸோ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட தான். ஜெஃப்ரி வந்து எல்லாரோடையும் இருக்கான். சௌந்தர்யா வந்து அவங்களும் ஜெஃப்ரி, ராயன், விஷால், அப்புறம் ஜாக்லின் எல்லாரோடையும் இருந்தாங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கும்போது ஓகே, அன்சி இஸ் ஆல்சோ ஓகே தான். பட் கொஞ்சம் வெஞ்சன்ஸ் இல்லாமல் விளாண்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ, see you next.